எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, மிதுனம் ராசி. இரட்டையர்களை சின்னமாக கொண்டது தாங்க இந்த மிதுன ராசி. நீங்கள் மிதுன ராசி நண்பர்களாக இருந்தால் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, அதை பார்த்திங்களா சமன் செஞ்சு சீர்தூக்கும் கோல் போல துல்லியமாக நீதி வழங்குவதில் இந்த மிதுன ராசிக்காரர் வல்லவர்கள் அப்படின்னே சொல்லலாம். மேலுமே நெருங்கிய பழகிய நண்பர்கிட்ட கூட உதவி கேட்க தயங்குங்க. எங்கேயாவது கேவலமாக நினச்சிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தவிக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் அப்படின்னே சொல்லலாம். மேலுமே அலுவலக வேலைகளை இழுத்து போட்டுக்கொண்டு ஆர்வத்தோடு செய்வீங்க. பாராட்டு கிடைத்தாலுமே மற்றவங்கள அனுசரித்து போக தெரியாது அப்படிங்கிறதுனால பதவி சலுகைகள் பெறுவதில் சின்ன சின்ன தடைகள் உங்களுக்கு ஏற்படலாம். இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் கிடைக்கக்கூடிய சர்ப்ரைஸ் என்ன, மேலுமே இவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, இவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, மேலுமே இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் யோகமாக அமைய அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் எல்லாமே தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலுமே இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய மிதுன ராசி நேயர்களுக்கு வாக்குஸ்தானாதிபதி சந்திரன் அப்படிங்கிறதுனால வானத்தில் நிகழும் மாயாஜலங்களை போல உங்களோட மனதிலையும் கூட மாற்றங்கள் நிகழ்ந்தபடி இருக்குங்க. இந்த ஸ்தானம் செலவுகளையும் சேமிப்புகளையும் குறிக்கும் அப்படிங்கிறதுனால உங்ககிட்ட எவ்வளவு பணம் கொடுத்தாலுமே அதை உங்களால் சேமிக்க முடியாத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்குங்க. மேலுமே மூத்த சகோதர சகோதரிகிட்ட உங்களுக்கு பாசம் இருந்தால் கூட இளைய சகோதர ஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துக்கு சூரியன் அதிபதியாக வரதுனால இளைய சகோதர சகோதரிட்ட அதிக அன்பு காட்டுவீங்க. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் எடுக்கும் முடிவுகள் உங்களை எதிர்மறையாக பாதிக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். மேலுமே உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படும் 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிரனே வருகிறாருங்க. எப்போதுமே இறையருள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். உங்களோட உத்தியோக ஸ்தானத்துக்கு அதிபதியாக குரு வருவதனால ஒரே இடத்துல பணி புரிய முடியாது. எங்கேயுமே தேங்கி நின்று விடாமல் உங்களோட பயணமானது தொடரும். உங்களோட சில பேர் பார்த்திங்களா சுய தொழில் தொடங்கவும் வாய்ப்பு நிறைய இருக்குது. இருந்தால் கூட தொழிலின் நிமித்தம் குடும்பத்தை பிரிந்து சென்று வேறொரு இடத்துல பணம் சம்பாதிக்க உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய அமையும். மிதுனம் அப்படிங்கிறதே இரட்டையர் என்று பார்த்தோம். ராசி அதிபதி புதனாக வரதுனால பெரும்பாலுமே பெருமாள் கோவில்கள் உங்களுக்கு ஏற்றையாக இருக்குங்க. அதிலுமே ஒரே தளத்தில் இரட்டை பெருமாள் அருளும் தலமாக இருந்தால் இன்னும் விசேஷம் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் நீங்கள் சென்று தரிசித்து வழிபட வேண்டிய திருத்தலம் திருத்தொலைவில்லி மங்கலம்ங்க. திருநெல்வேலியிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்குது தாங்க இந்த ஆலயம். மேலுமே இந்த ஆலயம் பார்த்திங்களா 108 திவ்ய தேசங்களில் 2 திவ்ய தேசங்கள் அருகருகே இருப்பது இங்கு மட்டும்தாங்க. இரு கோயில்களையும் நம்மாழ்வார் மங்களாசனம் செஞ்சிருக்காருங்க. மேலுமே இந்த நம்ம திருப்பதியில் எழுந்தருளும் பெருமாளோட திருப்பெயர் தேவபிரான் ஆகும். 2வதான திருப்பதியில் அருளும் பெருமாளோட நாமம் அரவிந்த லோசனன் என்பதாகுங்க. சேர்ந்தே அருளும் இருவரையுமே தரிசித்து வாங்க. உங்களோட வாழ்க்கை எல்லாமே சிறப்பாக மாறும். எண்ணிய காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாக நடக்குங்க. சரி, நம்ம இனி விஷயத்துக்கு வருவோங்க. இந்த கார்த்திகை மாதத்தில் நம்மளுடைய மிதுன ராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள் என்ன வாங்க பார்க்கலாம். விருச்சிக ராசிக்குள்ள சூரியன் வரக்கூடிய இந்த சிறப்பு மிகுந்த மாதம் தாங்க கார்த்திகை மாதத்தில் அதிர்ஷ்டம் பெறும் 5 ராசிகள். மேலுமே ஐப்பசி மாதம் முடிந்து நம்ம கார்த்திகை மாதம் துவங்கியிருக்குங்க. விருச்சிக ராசிக்குள்ள சூரியன் வரக்கூடிய மாதம் தாங்க இந்த கார்த்திகை மாதம். கார்த்திகையில் நிறைய விஷயங்கள் நடக்குங்க. ஐயப்ப பக்தர்கள் லட்சக்கணக்கானவங்க மாலை போடும் காலம்தாங்க இந்த கார்த்திகை மாதத்தில். திருவண்ணாமலை தீபம் மிகவும் பிரதானமாக சொல்லப்படுது. வீட்டில் பார்த்திங்களா ஒற்றைப்படையில் தீபம் ஏற்றுவது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். கார்த்திகை மாதம் முழுவதுமே சோமவாரம் அப்படிங்கிற திங்கட்கிழமை விசேஷமான ஒரு காலங்க. சிவன் கோவில்களில் நடைபெறக்கூடிய சங்காபிஷேகத்தில் கலந்து கொள்வது, அபிஷேகத்தில் கலந்து கொள்வது பல நன்மைகளை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தும். மேலுமே நவம்பர் 17 முதல் டிசம்பர் 15ஆம் தேதி வரையிலான கார்த்திகை மாதத்தில் அதிர்ஷ்ட அள்ளும் ராசிகள் நிறைய இருக்குது. இதில் பார்த்திங்களா நம்மளுடைய மிதுன ராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு காணப்படுங்க. மேலுமே எதிரிகளோட சூழ்நிலை
முறியடிப்பீங்க. வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு பார்த்திங்களா இந்த டைமில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உறவினர்களும் நண்பர்களும் ரொம்பவும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. மேலுமே கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் ஒரு காலகட்டமாக மாறப்போகுது. புதிய ஆடை ஆபரணங்கள் எல்லாமே வாங்கி நீங்கள் மகிழ்வீங்க. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல பொறுத்தவரைகளுமே சக ஊழியர்கிட்ட செல்வாக்கு இந்த டைமில் உங்களுக்கு அதிகரிக்கும். மேலுமே பணிகளில் அவங்களோட ஒத்துழைப்புமே உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாளாகவே எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த லாபம் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கிடைக்க போகுது. எதிரிகளால் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுமே தீருங்க. புதிய முயற்சிகள் உங்களுக்கு பல வெற்றிகளை கொடுக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகளில் இந்த மாதம் நீங்கள் ஈடுபடலாம். சிறப்பான பலன்களை எல்லாமே நீங்கள் பெறலாங்க. அதே மாதிரி மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்று பாராட்டுகளுமே நீங்கள் பெற போகிறீங்க. போட்டி பந்தயங்களில் வெற்றி உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி நம்மளுடைய மிதுன ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே பெண்களுக்கு, குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு, உறவினர்களுக்கிடையே மதிப்பு, மரியாதை இது எல்லாமே அதிகரிக்கும். அதே மாதிரி பணிக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய திறமை அப்படின்னே சொல்லலாம். கார்த்திகை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்திலேயே லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பார்த்தீங்களா வக்கர நிவர்த்தியாகி பலம் பெறுகிறாருங்க. எனவே பொருளாதார பற்றாக்குறையானது அகலும். புதிய திட்டங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே முன்னோர்களோட ஆசி கிடைக்கும். அன்பு, அவங்களோட ஆதரவுமே திருப்தி கொடுக்குங்க. ராசிநாதன் செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியோடு இணைந்து விருச்சிக ராசியில் தன்னோட சொந்த வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலுமே அனைத்திலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மேலுமே இளைய சகோதரரோடு இருந்த பகை மாறுங்க. பாக பிரிவினைகள் எல்லாமே சுமூகமாக முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு மாறப்போகுது. மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்களோட ராசிக்கு 4ஆம் இடம் எனப்படும் சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அவர் கார்த்திகை 2ஆம் தேதி முதல் வக்கரம் பெறுகிறாரு. உங்களோட ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் குரு பகவான். எனவே இந்த வக்கர காலத்தில் வளர்ச்சியும் ஏற்படுங்க, தளர்ச்சியும் ஏற்படும். நீங்கள் நினைத்தது எல்லாமே நிறைவேறாமலும் போகலாம். நடக்காது அப்படின்னு நினைச்ச காரியம் எல்லாமே நடைபெற்று உங்களுக்கு மகிழ்ச்சியை கூட கொடுக்கலாம். இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் குரு வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. கார்த்திகை 11ஆம் தேதி பார்த்தீங்களா விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் செல்கிறாருங்க. உங்களோட ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தாங்க சுக்கிரன். 12க்கு அதிபதி 6ஆம் இடத்துக்கு வரும்போது சில நல்ல சம்பவங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். குறிப்பாகவே உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு அது எல்லாமே நடைபெற ஆரம்பிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று வழிபட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. மேலுமே நீங்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே வழக்குகளில் திசை திருப்பம் ஏற்படும். குழந்தைகளோட எதிர்காலத்தில் முன்னேற்றம் கருதி எடுத்து முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றியாக கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி அரசு வழி ஆதரவுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். கார்த்திகை 20ஆம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்கிறாருங்க. உங்களோட ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் செவ்வாய் பகவான். அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரும்போது இந்த நேரம் உங்களுக்கு இடமாற்றம், ஊர் மாற்றம் இது எல்லாமே வரதுக்கான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மேலுமே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் உங்களுக்கு வரலாம். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு அகலுங்க. இளைய சகோதரரோட இணக்கம் ஏற்படும். அதே மாதிரி திருமண முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே அகலும். பூமி விற்பனையில் ஆர்வம் இந்த டைமில் காட்டுவீங்க. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே கார்த்திகை 20ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு புதன் வருகிறாருங்க. உங்களோட ராசிக்கும் 4ஆம் இடத்திற்கும் அதிபதியானவர் தான் புதன். அவர் 6ஆம் இடத்துக்கு வருவது யோகம் தானே. நிறைந்த தன லாபம் தரக்கூடிய விதத்தில் சில வாய்ப்புகள் உங்களுக்கு இல்லம் தேடி வரும். அது சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்வது உங்களோட திறமை. அதே மாதிரி புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க. பிரபலமானவங்களோட பின்னணியில் சுபகாரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நடைபெற ஆரம்பிக்கும். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக இந்த காலகட்டத்தில் நிறைவேற ஆரம்பிக்கும். மேலுமே கல்விக்காகவும் கலை சம்பந்தமாகவும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பொறுப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு கணிசமான தொகை கைகளில் உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் பதவி ஏற்படும். கலைஞர்களுக்கு நம்பிக்கைகள் நடைபெறுங்க. மாணவ மணிகளுக்கு பொறுத்த வரைக்குமே பெற்றோர் ஆசிரியர்களோட ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களோட எண்ணங்கள் அனைத்துமே சிறப்பாகவே நடைபெறும். அதே மாதிரி நீங்கள் நல்லதே நினைங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே இனி வரக்கூடிய காலங்கள் யோகமாக அமையட்டும். நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வருமானம் திருப்தி தரும் வகையில் அமையுங்க. அதே மாதிரி நவம்பர் 17, 27, 28, டிசம்பர் 2, 3, 8,
9 இந்த நாட்கள் பார்த்திங்களா உங்களுக்கு பண பூர்த்தி செய்யும் நாட்கள் அப்படின்னே சொல்லலாம். மேலுமே நீங்கள் மகிழ்ச்சி தரும் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோமா பச்சை கலர் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கும். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் மிதுனராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.